சிங்களவர்களின் விடுதலை ஈழத்தமிழர்களின் விடுதலையை சார்ந்தது என்று அவர் வெளிப்படையாக கூறினார். சிங்கள முற்போக்கும் குழுக்களுக்கும் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கும் இடையில் கொள்கை முதன்மையான கூட்டணியை உருவாக்க அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். விராஜின் சர்வதேசியவாத செயற்பாடுகள் இல்லையெனில் ஆண்டி ஹிகின்போடம் போன்றவர்கள், பாஷண அபேவர்தன போன்ற சிங்கள செயற்பாட்டாளர்களும் நானும் இன்று இங்கே இருந்திருக்க மாட்டோம். இது எப்படி நடந்தது? விராஜ் 1970களில் 17ஆம் வயதில் படிப்புக்காக ஸ்ரீலங்காவை விட்டு மான்செஸ்டருக்கு சென்றார். அங்கு போன சில காலங்களிலேயே பிரிட்டிஷ் சமுதாயத்தின் கொடூரமான இனவெறியை அவர் அனுபவித்தார். ஆப்பிரிக்கர்கள், ஆசியர்கள், லத்தீன் அமெரிக்கர்கள் மற்றும் நிச்சயமாக ஐரிஷ்காரர்களுடன் சேர்ந்து